பெண் மருத்துவர் கொலை வழக்கில் நீதி கிடைக்கும் என்றால் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகவும் தயார் என மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்காளத்தின் கொல்கத்தா நகரில் பயிற்சி பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கோரி கொல்கத்தா நகரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் பணிக்கு திரும்பவில்லை. மருத்துவர்களின் போராட்டம் 35வது நாளாக தொடரும் நிலையில் அரசு மருத்துவமனைகளில் தொடர்ந்து சுகாதார நலன் சார்ந்த சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மருத்துவர்களை சமாதானம் செய்து பணிக்கு அனுப்பும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. மேற்கு வங்காள தலைவர் செயலாளர் 15 பிரதிநிதிகளை மட்டுமே பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தார். ஆனால் போராடும் இளநிலை மருத்துவர்கள் தங்கள் முடிவில் உறுதியாக உள்ளனர். முதல்வர் மம்தா பானர்ஜியை சந்திக்க 30 பேருடன் செல்வதாக அறிவித்தனர். ஆனால் மருத்துவர்களின் நேரலை கோரிக்கையை ஏற்க மம்தா அரசு மறுத்ததால் இருதரப்பு சந்திப்பு நடைபெறாமல் போனது. இதைத் தொடர்ந்து கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக மம்தா பானர்ஜி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மேற்கு வங்க முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய தயார் என மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். மேலும் பதவி குறித்த கவலைப்படவில்லை, எனக்கு நீதிதான் முக்கியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு 3 நாட்கள் ஆகியும் மருத்துவர்கள் பணிக்கு திரும்பவில்லை என்று தெரிவித்துள்ள மம்தா பானர்ஜி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதிலும் ஒரு கடமை உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.